ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் கூட உங்களை அவரை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கூட யாத்ராம புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை கூட வாசித்து தியானிக்கலாம். மீரியாம் அவர்களுக்கு பிரதிவசனமாக, கர்த்தரை பாடுங்கள், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார், குதிரை வீரனையும் கடலிலே தள்ளினார் என்று பாடினார். மிக அருமையான வேதவசனம். இந்த வேதவசனத்தில் மீரியாம் பாடுகிறதை இங்கே வேதவசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. மீரியாம் ஏன் பாடினார்கள் என்றால், எகிப்து தேசத்திலிருந்த பார்வோன் வந்த படைகள் எல்லாம் அவர்கள் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக வந்த எல்லா படைகளையும் தேவன் கடலில் தள்ளினதினால அந்த வெற்றியை நினைத்து மீரியாம் இங்கு பாடுகிறதை இந்த வேத வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லா ஜனங்களை இஸ்ரவேல் ஜனங்களை பாடும்படியாக அவர் உற்சாகப்படுத்தி அவளும் இணைந்து அங்கு பாடுகிறார். பாடும்போது நம்முடைய வாழ்க்கையில் வெற்றியை தேவன் கொடுக்கிறவராக இருக்கிறார் என்று நாம் ஒவ்வொரு நாளிலும் கர்த்தரை பாடுகிறோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் தேவன் வெற்றி கொடுக்கிறவராக இருக்கிறார். எங்கெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் தேவன் வெற்றியை கொடுக்கிறாரோ அங்கெல்லாம் நாம் கர்த்தரை பாடி உயர்த்த வேண்டும். அப்படிதான் மீரியாம் அந்த இடத்துல உயர்த்துகிறதை நாம் வேத வசனத்தில் நாம் வாசிக்க முடியாமல் எப்படி பாடுகிறார் என்றால், கர்த்தரை பாடுங்கள், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் செய்கிற எல்லா காரியங்களும் மகிமையான காரியங்கள், வெற்றியான காரியங்கள். நம்ம எதிராய் வருகிற எல்லா சத்துருக்களையும் எல்லா போராட்டங்களையும் நம்முடைய வாழ்க்கையில் தேவன் முறியடித்து தேவன் நமக்கு வெற்றி கொடுக்கிறவராக இருக்கிறார். நீங்கள் ஒவ்வொரு நாளும் கர்த்தரை உயர்த்தி பாடுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் வருகிற எல்லா சத்துருவின் போராட்டங்களையும் எல்லா வீரர்களையும் எல்லா நமக்கு எதிராய் வருகிற எல்லா எதிர்ப்பான காரியங்களையும் தேவன் முறியடித்து உங்களுடைய வாழ்க்கையில் தேவன் ஒரு பெரிய வெற்றியை கொடுக்க வல்லவராக. அன்று இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் வழிநடத்தினது போல உங்களையும் தேவன் வழிநடத்தி எல்லா சத்துருக்களையும் முறியடித்து பெரிய வெற்றியை கொடுக்கிறவராக இருக்கிறார். இன்னும் வேதத்தில் பாடும்போது அநேக ஆசீர்வாதங்களை தேவன் நமக்கு கொடுக்கிறார் என்பதை வேத வசனத்தின் மூலம் நாம் அறிந்து கொள்ள முடியும். அங்கே சங்கீதம் 81:1 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நாம் பாடும்போது தேவன் பலனை கொடுக்கிறவராக இருக்கிறார். இன்னும் அநேக காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் கொடுக்கிறார். பாடும்போது நமக்கு மகிழ்ச்சி கிடைக்கிற நீதிமான் கம்பீரித்து மகிழ்ச்சியோடு பாடுகிறான் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது போல் ஒவ்வொரு நாளிலும் நாம் பாடும்போது நம்முடைய வாழ்க்கையில் அநேக ஆசீர்வாதங்களை தேவன் கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிற 1 சாமுவேல் புத்தகத்தில் கூட சொல்லப்பட்டிருக்கிறது, பொல்லாத ஆவி நீங்குகிறது நாம் பாடும்போது. ஏனென்றால் சவுலுடைய வாழ்க்கையில் பொல்லாத ஆவி அவனை பிடித்த போது தாவீது பாடின போது அவருடைய வாழ்க்கையில் சவுலுடைய வாழ்க்கையில் இருந்த பொல்லாத ஆவி நீங்கி அவன் சொசமானான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, ஆறுதல் அடைந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் மெய்யாகவே நம்முடைய வாழ்க்கையில் நீங்கள் எப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் கர்த்தரை நீங்கள் உயர்த்தி பாடும்போது அவர் நம்முடைய வாழ்க்கையில் வெற்றியை கொடுக்கிறவராக இருக்கிறார். இன்னும் சகரியா புஸ்தகத்தில் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நம்மில் அவர் வாசம் செய்கிறவராக இருக்கிறார். சீயோனை கம்பீரித்து பாடு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் கம்பீரித்து பாடும்போது தேவன் நமது மத்தியில் வாசம் செய்கிறவராக இருக்கிறார். இப்படி ஒவ்வொரு நாளிலும் நீங்கள் பாடுவீர்கள் என்றால் தேவன் உங்கள் மத்தியில் வாசம் செய்கிறவராக வெற்றி கொடுக்கிறவராக. மீரியாமுடைய வாழ்க்கையில் வெற்றியை நினைத்து மீரியாம் பாடினது போல உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அநேக வெற்றிகளை கொடுக்கும் போதெல்லாம் நீங்கள் அவரை துதித்து பாடுங்கள். கர்த்தர் அவர் மகிமையாய் நம்முடைய வாழ்க்கையில் வெற்றியை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார், பலன் கொடுக்கிறவராக, மகிழ்ச்சி கொடுக்கிறவராக. இன்னும் அநேக ஆசீர்வாதங்களை நம்முடைய வாழ்க்கையில் தேவன் கொடுத்து கொண்டே இருப்பார். கர்த்தரை நீங்கள் உயர்த்தி பாட தேவன் உங்களுக்கு வெற்றியை கொடுப்பார். தாவீதுடைய வாழ்க்கையில் கூட அவர் எல்லா சூழ்நிலையிலும் பாடினார் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. உங்களுடைய எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் நீங்கள் சோர்ந்து போகாதிருங்கள், பாடிக்கொண்டே இருங்கள், கர்த்தரை பாடுங்கள், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார் என்று மீரியாம் சொன்னது போல உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பாடும்போது அவர் மகிமையான வெற்றிகளை உங்களுக்கும் தேவன் கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். கண்களை மூடி ஜெபிக்கலாங்க.
எங்கள் அன்பு தகப்பனே, தர்மையான வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். மீரியாம் அவளுடைய வாழ்க்கையில் தேவன் கொடுத்த வெற்றியை நினைத்து பாடின போது நீர் ஆண்டவரே ஆண்டவரே இஸ்ரவேல் சின்னங்களை மிகவும் வெற்றியாய் நீர் சிறக்க பண்ணினீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையில் அநேக வெற்றிகளை நீர் கொடுக்கிறதற்காக உயர்த்தி பாட, உம்முடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள, பலனை பெற்றுக்கொள்ள, மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ள, அசுத்த ஆவிகள் நீங்கும்படியாக நீர் எங்களுக்குள்ள வாசம் செய்யும்படியாக எப்போதும் உயர்த்தி பாடுகிற பிள்ளைகளாய் நீர் ஒவ்வொருவரையும் மாற்றுங்க. இப்படிப்பட்ட போராட்டங்கள், பலவீனங்கள், சோர்வுகள் இருக்கிற ஒவ்வொருவரும் பாடும்போது நீர் வெற்றியை கொடுக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்படியே ஒவ்வொரு குடும்பங்களிலும் ஒவ்வொரு பிள்ளைகள் மத்தியிலும் நீர் ஆண்டவரை வெற்றியும் மகிழ்ச்சியும் பலனையும் நீர் ஆண்டவர் அவர்கள் மத்தியில் வாசம் செய்து நீர் பெரிய காரியங்களை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேள நல்ல பிதாவே, ஆமேன்.